இப்போ வீட்டுக்கு போயிடுறாங்க. சந்திரா மீனாட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. மீனா எதுவும் பிரச்சனையா மாப்பிள்ளை கூடன்னு சொல்ல, அம்மா இந்த வீட்டுக்கு வந்தாலே எனக்கும் அவருக்கும் ஏதாவது பிரச்சனையாக இருக்குன்னு தான் அர்த்தமா, எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தனியாக போயிடுறாங்க. மீனா இப்படி வீட்டுக்கு வந்து சுகமாக இருக்கிறத பார்த்து அவங்க அம்மாவுக்கு தாங்கிக்கவே முடியலை. அந்த நேரத்தில் தான் இங்கே சத்யாவும் சீதாவுமே வீட்டுக்கு வராங்க. அம்மான்னு சொல்லிட்டு வரும்போது மீனா இருக்கிறத பார்த்ததும், அக்கா நீ எப்பக்கா இங்கே வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு இங்கே சீதா பக்கத்தில் வந்து உட்கார, என்னக்கா என்னாச்சு, மாமாவுக்கும் உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்ல, என்ன இது நான் இந்த வீட்டுக்கு வந்தாலே எனக்கும் அவருக்கும் தான் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா, பிரச்சனையாக இருந்தால் தான் இந்த வீட்டுக்கு நான் வருவேனா அப்படின்னு சொல்லி இங்கே மீனா சொல்ல, சீதா கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சந்திரா சொல்கிறாங்க. மீனா பாட்டுக்கு ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்க, என்னாச்சுமா அக்கா இந்த மாதிரி ஒரு நாள் நடந்துக்க மாட்டாளே அப்படின்னு சீதா சொல்ல, எனக்கும் அதாண்டி தெரியலன்னு சொல்ல, நான் வேணா மாமா கிட்ட பேசி பார்க்கட்டுமான்னு சொல்ல, டேய் இருடா விஷயம் தெரியாமல் நாமளும் அவரை கோவப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் அவளே சரியாகி வந்து பேசுவான்னு இங்கே சீதா சொல்லிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. ஆமாம் நீ மட்டும் வந்திருக்க, மாப்பிள்ளை வரலன்னு சொல்ல, அவள் டியூட்டி விஷயமா வெளியே போயிட்டார்மா, வழியில் சத்யாவை பார்த்தா தான் சத்யா கூட நானும் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா நான் இப்போ இங்கேயே இருக்கேன், அக்கா கிட்டே பேசிட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பொழுது விடுது. மீனா காலையும் கிளம்பி வெளியே வராங்க. மீனா கிட்ட யாரும் எந்த வார்த்தையும் பேசலை. என்னாச்சு ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அக்கா நாங்கள் நல்லா தான் இருக்கோம், நீ தான் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லும்போதே இங்கே வீட்டுக்கு அருண் அம்மாவும் வராங்க. அருண் அம்மா வரதை பார்த்த உடனே மீனாவும் அங்கே இருக்கிறத பார்த்ததும், நீ எப்பம்மா இங்கே வந்தேன்னு சொல்ல, நான் நேற்று தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே அக்கா தங்கச்சி தம்பின்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க போலன்னு அங்கே அருண் சொல்லிட்டு இருக்கேன். வாங்க மாப்பிள்ளன்னு சொல்லி இவ்வளோ கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. என்ன அருண் சொல்லவே இல்லை, திடீர்னு வந்துட்டீங்கன்னு சொல்ல, ஒரு முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆண்டி என்ன விஷயம்னு சொல்லிட்டு அங்கே சீதாவும் கேட்க, அதாம்மா என் ஹஸ்பண்ட் இறந்துட்டான்னு உனக்கு தெரியலன்னு சொல்ல, ஆமாம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் டிராஃபிக்கில் இருக்கும்போது அவர் இறந்துட்டதா சொன்னீங்க அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. ஆமாம்மா அந்த ஆக்சிடெண்ட் பண்ணது யார் என்னெல்லாம் கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்ல, அப்படியா யார் அதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் கூட இந்த விஷயத்தில் முத்து மேலே தான் சந்தேகப்பட்டேன். ஏன்னா முத்து தானே அதிகமாக இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வண்டி ஓட்டவும் செய்வார், அதனால் அந்த மாதிரியான இருக்க ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையாக நடந்தாலும் கடைசியில் அது என் புருஷன் தலையில் தான் கொண்டு வந்து வைப்பீங்களா, கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத என் புருஷனையே பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அவர் உங்களுக்கு போட்டியாக இருக்காரா முதல்ல அப்படின்னு மீனா கேட்க, அக்கா கொஞ்சம் அமைதியாக இருக்கான்னு சொல்ல, இவர் பேசுகிறது மட்டும் நியாயமா சீதா அப்படின்னு சொல்ல, சாரிம்மா அப்படின்னு உடனே அங்கே உட்காந்துருக்க அவங்க அருண் அம்மா சொல்கிறாங்க. அருணும் அதுக்கு வந்துட்டு, நான் ஒன்றும் தப்பாக சொல்லலைங்கன்னு சொல்ல, பேசினது எல்லாமே தப்பு தான், தப்பாக சொல்லலைன்னா என்னங்க அர்த்தம், என் புருஷனை பற்றி யார் தப்பாக பேசினாலும் நான் தானங்க கேட்க முடியும், உங்களை பற்றி நான் தப்பாக பேசினா சீதா பார்த்துட்டு அமைதியாக இருப்பாளா அப்படின்னு சீதா கிட்ட பேசவும் செய்ய, கொஞ்சம் அமைதியாக இருங்க அருண் எங்கள் சீதா அதட்ட அருண் அமைதியாக இருக்காங்க. மீனா எதுவுமே பேசாமல் கிச்சனுக்குள்ளே போக, அப்போ வந்து உட்காந்துருக்கவங்க அம்மா அந்த பக்கம் மீனாவை பார்த்துட்டு இந்த பக்கம் வீட்டில் சந்திரா சீதா கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம் என் புருஷனை கொல்லணும், அதாவது இப்படி பிளான் பண்ணி கொன்னிருக்காங்கல்ல, அதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோமா, கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க போகிறான் நாளைக்கு அருண் அப்படின்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் சீதாவும் அங்கே அருண் கூட கிளம்பிட்டு அவங்க வேலை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போக, சீதா அது போனதுக்கு பிறகு தான் மீனா வெளியே வராங்க. ஏன் மீனா எதுக்காக இவ்வளோ கோவப்பட்டு பேசினேன்னு சொல்ல, என்னம்மா நான் கோவப்பட்டேனா, அவர் பேசினதில் உனக்கு தப்பாகவே தெரியலையா, நான் இங்கே வந்து இருக்கிறது உனக்கு கஷ்டமாக இருக்குன்னா சொல்லு, நான் இப்போவே கிளம்பி போயிடுறேன்னு அவங்கக்கிட்டையும் கோவப்பட்டுட்டு தான் மீனா அங்கேருந்து போகிறாங்க. எதுவுமே புரியாமல் அவங்க அம்மாவும் இங்கே சத்யாவும் யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் இங்கேருந்து மீனா கிளம்பிட்டு போனதுக்கு பிறகு தான் வீட்டுக்கு இங்கே முத்து வராங்க. முத்து வந்ததுக்கு பிறகு, என்னாச்சு உங்களுக்கும் எங்கள் அக்காவுக்கும் பிரச்சனையான்னு சொல்ல, பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லை, சம்மந்தமே இல்லாமல் கோவப்படுறான், ஏன் இப்படி கோவப்பட்டு இங்கே வந்து இருக்கான்னு கூட எனக்கு தெரியலைன்னு அங்கே முத்து சொல்கிறாங்க. அக்கா எங்ககிட்டையும் அப்படி தான் எல்லாரையும் திட்டுறான், வீட்டுக்கு வந்த அருணை கூட இங்கே மோசமாக திட்டான் அப்படின்னு சொல்ல, என்னாச்சு அவளுக்குன்னு இங்கே பதட்டத்தோட முத்து யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் முத்துக்கிட்டையும், நாங்கள் பார்த்துக்குறோம் மாப்பிள்ள, அவள் கொஞ்சம் சரியானதுமே கொண்டு வந்து விடுறோம், இல்லைனா கோவிலுக்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு கூட போயிட்டு வரேன்னு அங்கே சந்திரா சொல்ல, கோவிலுக்கெல்லாம் போயிட்டு இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாத்த, அவள் சரியாகிற மாதிரி இல்லை, ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் தான் அவளுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, எனக்கு பதட்டமாக இருக்குன்னு சந்திரா சொல்ல, ஐயோ அத்தை பதட்டம்லாம் படாதீங்க, ஒன்றும் ஆகாது தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்களுக்கும் மனசு முழுக்க ஒரே பதட்டம். முத்து வீட்டுக்கும் போய்ட்றாங்க. அடுத்த நாள் இங்கே அருண் சொன்னது போல் அருண் அம்மா இவங்க எல்லாருமே எங்கள் முத்து வீட்டு வாசலில் வந்து நிற்க, போலீஸுங்க ஐமா வந்து நிற்கிறாங்க. அருண் எதுக்கு வந்து நிற்கிறான், நேற்று கூட ஏதோ தப்பாக பேசிட்டேன்னு சொல்லி இங்கே மீனா அருணை பயங்கரமாக வெளுத்து வாங்கியிருக்கா, இப்போ இவனும் இங்கே வந்து நிற்கிறானே அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க முத்து. அப்போது அருண் வந்துட்டு இங்கே பக்கத்தில் வர, என்னப்பா என்ன விஷயம்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்க, ஒரு முக்கியமான கொலை குற்றவாளியை கைது பண்ணிட்டு போகலான் தான் வந்தோம், அதுவும் அவங்கள ஏன்
கையால் கைது பண்ணணும்னு இங்கே நான் இவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. போலீஸும் இங்கே அருணை வந்துட்டு பார்க்க ஆமாம் அப்படின்னு அவங்களும் தலையாட்ட கொலை குற்றவாளியா அதுவும் எங்கள் வீட்லையான்னு அங்கே அண்ணாமலை ஆடி போக ஆமாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹே என்ன நினச்சிட்டு இருக்க, நீ எதுக்கு இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறேன்னு முத்து கோவப்பட அதானே உனக்கும் முத்துவுக்கும் பிரச்சனைனா அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் பாருங்கள், அதை விட்டுட்டு இங்கே வந்து எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒருவேளை இவெல்லாம் காரை விட்டு யார் மேலே இதை ஆக்சிடென்ட் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க ஆக்சிடென்ட் தான் எங்கள் அப்பாவை தான் பண்ணியிருக்காங்க, எங்கள் அப்பா தான் இந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனது, அவர் இல்லாமல் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் மட்டும்தான் தெரியும்னு சொல்ல ஆமாம் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சிடென்ட் பண்ணது யாரோ நீங்கள் அவங்கள தானே போய் கேட்கணும், இந்த முத்து தான் ஏதோ பண்ணியிருப்பான்னு நினைக்கிறாங்கன்னு உடனே இங்கே விஜயாவும் சொல்கிறாங்க. முத்துவான்னு எல்லாருமே அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. அங்கே ரோஹிணியும் நின்றுட்டுருக்க முத்துவா அப்படின்னு இங்கே ரோஹிணிக்குமே பயங்கர ஷாக்காக இருக்குது. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க இவனுக்கு இது தானே வேலை, அவன் தான் சின்ன வயசில் ஜெயிலுக்கு போகிறது, சிறுவ சீர்திருத்த பள்ளிக்கு போனது இதெல்லாமே புதுசாக, இப்போ விட்டாலும் அவன் ஜெயிலில் போய் தாராளமாக இருப்பான், அது அவனுக்கு பழக்கப்பட்ட விஷயம் தானே, இதில் என்ன இருக்குன்னு சொல்ல நீங்கள் முத்துவை இப்படியெல்லாம் சொல்லாதீங்க, முத்து இப்படிப்பட்டவன் கிடையாது, அவன் வண்டி ஓட்டுறதுல ரொம்ப கவனமாக இருப்பான், யார் மேலேயும் எந்த விதமான அபாண்டமான பழியையும் போடாதீங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஆமாம் சார் நாங்கள் கைது பண்ண தான் வந்திருக்கோம், ஆனால் கைது பண்ண வந்தது முத்துவை கிடையாது அப்படின்னு சொல்ல பின்ன வேற யாரு, நீங்கள் நடந்ததே இந்த ஆக்சிடென்ட் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் இருக்குன்னு சொல்கிறீங்க, 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த ஆக்சிடென்ட்டுக்கு இப்போ கைது பண்ண வந்திருக்கதா சொல்கிறீங்க, அதுவும் 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் யாருமே டிரைவிங் பண்ணலை அப்படின்னு அங்கே ரவியும் சொல்கிறேன், நீ சொன்னது எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கைது பண்ண வந்தது இங்கே ரோஹிணி அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணி எல்லாருமே அதிர்ச்சி பொங்க பார்க்க யார் ரோஹிணி அவான்னு கேட்குறாங்க. ரோஹிணியை பற்றி உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் தானே, ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைக்கு அம்மாவை இருக்கிறவங்கள தானே இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வந்திருக்கீங்க, இந்த விஷயத்தை நீங்கள் வேணால் எங்ககிட்டேருந்து மறைக்கலாம், ஆனால் ஸ்டேஷனில் ரெக்கார்ட் படி இவங்க தான் எல்லாத்தையுமே ஏவி விட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு, நாங்கள் ஆக்சிடென்ட் இறந்த அன்னைக்கு எங்கள் அப்பா கொடுத்த எவிடன்ஸ் படி ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு நாங்களும் கண்டுபிடிக்க செஞ்சோம், அதுக்கப்புறமா அந்த ஆளை தேடி போய் பார்த்து அவர்கிட்ட நாங்கள் கேட்டு அவரை வந்துட்டு நாங்கள் விசாரணை பண்ணவும் இப்போ நாங்கள் புது ஆணை எடுத்துக்கிட்டு தான் அவங்கள பார்க்க போனோம், அப்படி அந்த ஆளை பார்க்க போன இடத்துல தான் விஷயம் என்னென்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. என்ன ஏதுன்னு வீட்டில் இருக்க எல்லாருமே அவங்க சொல்கிற விஷயத்த கேட்க ஆமாம் இவங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டை கொலை பண்ணுறதுக்காக ஆள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அந்த ஆக்சிடெண்ட்டில் செத்ததே இவங்க ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் மட்டும் கிடையாது, அவரை காப்பாற்றுறதுக்காக போன எங்கள் அப்பாவும் தான், அந்த இடத்துல டிராஃபிக்கில் இருந்த என் அப்பா ஆக்சிடெண்ட் நடக்க போன சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரதை பார்த்துட்டு அவரை காப்பாற்றிருக்காக போயிருக்காரு, ஆனால் அந்த ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அப்பாவும் கூட சேர்ந்து இறந்துட்டார், சாகரத்துக்கு முன்னாடி கடைசி அவர் சொன்ன வார்த்தை இது மட்டும்தான், அதை தான் நாங்கள் இத்தனை நாளாக கண்டுபிடிக்க செஞ்சோம், இத்தனை வருஷத்தில் நாங்கள் கண்டுபிடிச்சது இப்போ அந்த ஆள் யாருன்னு, ஆக்சிடென்ட் பண்ணவரையும் கண்டுபிடிச்சாச்சு, ஆக்சிடென்ட் பண்ண சொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, தான் புருஷனை கொலை பண்ணுறதுக்காக அனுப்புன இந்த ரோஹிணின்னு நீங்கள் எல்லாரும் நினச்சிட்ருக்க இந்த கல்யாணி தான் அப்படின்னு அங்கே வந்திருக்க அருணும் சொல்கிறாங்க. இதை கேட்ட மொத்த குடும்பமும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை பார்த்துட்ருக்காங்க. இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க, இங்கே முத்து மேலே இருக்க வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்கு என் வீட்டு மருமக மேலே பழி போடுறீங்கன்னு சொல்ல உங்கள் வீட்டு மருமக மேலே பழி போடுறதுனால எங்களுக்கு என்னமா லாபம் வரப்போகுது, புருஷனை இழந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கதே இங்கே நானும் என் பையனும் மட்டும்தான், அப்பான்ற பாசம் அவனுக்கு கிடைக்காம போனதுக்கு காரணம் இதோ நிற்கிறாள் இவ தான், புருஷனை கொலை பண்ண முயற்சி பண்ணி என் புருஷனோட உயிரையும் எடுத்திருக்கா, இவன் இந்த வீட்டுக்கு மருமகளாக வாழ வந்திருக்கான் எப்படின்னு சொல்லி இங்கே திட்டுறாங்க. உங்களுக்கு வேணால் பெரிய மனசு இருக்கலாம் குழந்தையோட இவளை ஏற்றுக்கிறதுக்கு, ஆனால் எங்களுக்கு அந்த மனசு இல்லாமல் போனால் போகுதேன்னு விட்டுட்டு போகிறதுக்கு, இவ ஜெயில் கம்பியாக என்னணும் அதை நான் பார்க்கணும், அதுதான் நான் நினைக்கிற விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து ரொம்ப அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்காங்க. என்ன எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க, சரி சரி நானே என் கையால் இந்த ரோஹிணிக்கு விலங்கு மாட்டி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி பக்கத்தில் போகிற அருண் தான் அப்பாவுக்காக தான் அப்பாவை கடைசியாக சொன்ன வார்த்தையை வச்சு இப்போ கண்டுபிடிச்சி கடைசியில் ரோஹிணியை கைது பண்ணவும் செய்கிறாங்க. ரோஹிணியில் கையில் விளங்க மாட்டா தன குடும்பமும் அதிர்ச்சி பொங்க இங்கே பார்க்கவும் செய்ய இந்த விஷயம் மீனாவுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிங்க கேட்குறாங்க. என்னம்மா இப்போ நீ வந்துட்டு உன் குழந்தைய யார் பார்த்துக்கிறதுன்னு பார்க்குறியா, அதான் உன் குழந்தைய பார்த்துக்க உன் குடும்பமே இருக்கே, அவங்க எல்லாரும் உன் பையனை பார்த்துப்பாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அருண் அம்மா சொல்ல இதை கேட்ட இவங்க எல்லாருக்குமே இவ பையனா, இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, என்ன சொல்கிறீங்கன்னு அப்போ தான் இங்கே அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வந்த விஜய் அவங்க கிட்ட கேள்வி கேட்க இதை இந்த கேள்வியை கேட்ட உடனேயே இங்கே அருணுக்கும் அருண் அம்மாவுக்கும் இன்னும் பெரிய ஷாக்கு. ஏன்னா அப்போ கல்யாணமான விஷயம் குழந்தை இருக்க விஷயம் கூட உங்களுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாமலா உங்க இந்த பொண்ணை எந்த நம்பிக்கையில் உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்படிப்பட்ட கேள்வியை அவங்க எதிர்பார்க்கல. அப்படி வந்ததுமே அவங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது.
உண்மையிலேயே இவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கான்னு திரும்ப விஜயா கேட்க, நாங்கள் எதுக்காகம்மா பொய் சொல்ல போகிறோம், எல்லாமே இருக்குது, அப்படி உங்களுக்கு சந்தேகம்னா நீங்களே இங்கே யார் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிற ரோஹிணியை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ரோஹிணி அழுகிறாங்க, என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி அழுகவும் செய்கிறாங்க. எனக்கு என் குடும்பம் வேணும், நான் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ சந்தோஷமாக வாழணும்னு நினச்சிருந்தா அப்போ புருஷனை மாற்றி திருத்தி அவன் கூட வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவன் குடிக்கிறான்ற ஒரு காரணத்துக்காக, உன்னை விட வயசு அதிகன்ற இன்னொரு காரணத்துக்காக, அவனை பிடிக்கலன்ற இன்னொரு காரணத்துக்காக அவனை ஆளை வச்சு முயற்சி பண்ணி கொலை பண்ணிட்டு இப்போ போய் சந்தோஷமாக இன்னொரு பையன் கூட வாழணும்னா என்னம்மா நிச்சயம்? நான் இன்னைக்கு உன்னால என் பூவையும் பொட்டையும் இழந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். அப்படி பார்த்தா எனக்கு என் வாழ்க்கையில் இந்த சந்தோஷம் எல்லாமே உன்னால் போச்சு. நான் சந்தோஷம் இல்லாமல் இருக்கணும், ஆனால் நீ மட்டும் சந்தோஷமாக வாழனா எப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போ அப்படின்னு எங்கள் அருணை பார்த்து அவங்க அம்மா சொல்ல, அங்கே இருக்க லேடி கான்ஸ்டபிளை பார்க்குறாங்க. அவங்க அந்த ரோஹிணியை கையும் களமாக பிடிச்சி இழுத்துட்டு போகும் செய்ய ரோஹிணி அழுதுகிட்டே கிளம்புறாங்க. இப்போ இந்த விஷயத்துலேருந்து கூட உங்களுக்கு எதுவுமே புரியலைன்னா இனி எப்போதுமே உங்களுக்கு புரிய போகிறதில்லன்னு அருண் அம்மா அங்கே நின்றுட்டுருக்க விஜயாவை பார்த்து கேள்வி கேட்டு திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக, முத்து அண்ணாமலைன்னு ஒருத்தருக்கு கூட இந்த விஷயம் தெரியலை. எல்லாமே விஷயம் தெரிஞ்ச அதிர்ச்சியில் நிற்க, ஸ்ருதி உடனே இந்த விஷயத்த உடனே மீனா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல, மீனா இதை கேட்ட அடுத்த கணமே வீட்டில் வந்து நிற்கிறாங்க. மாமா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வரேன், இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படிம்மா அவளால் மறைக்க முடிஞ்சதுன்னு சொல்ல, மாமா இதை நீங்கள் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க மாமா, விடுங்க மாமான்னு சொல்ல, எப்படிம்மா இதை எப்படி பெரிய விஷயமா எடுத்துக்க முடியும் அப்படின்னு அங்கே அண்ணாமலை கேட்க, ஐயோ மாமா இந்த விஷயம் எனக்குமா பாட்டி ஊருக்கு போனதுக்கு பிறகு தான் விஷயமே தெரியும். அது உங்ககிட்ட சொல்ல முடியாமல் தவிச்சு போயிருந்தனால தான் நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போனேன். மற்றபடி உங்கள் வீட்டில் இருக்க யார் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை மாமா அப்படின்னு சொல்ல, முத்துவும் இதை கேட்டு அதிர்ந்து போகிறாங்க. அப்போ மீனா அப்படின்னு சொல்லி கேட்க, எப்படிங்க அந்த விஷயத்த சொல்ல முடியும், எப்படி என்னால் சொல்ல முடியும்னு இங்கே மீனா ஒரு பக்கம் அழுக, அங்கே விஜயா ஒரு பக்கம் உட்காந்து தலையில் அடித்தபடி அழுதுட்ருக்கேன். இன்னொரு பக்கம் மனோஜ் இங்கே ரொம்ப அழுகவும் முடியாமல் அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளவும் முடியாமல் நின்றுட்டுருக்க தான் செய்கிறாரு. மொத்தத்தில் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு காரணமே அத்தை தான் அப்படின்னு இங்கே மீனா ரொம்ப கோவத்தோட இங்கே அத்தையை பார்க்க, என்ன மீனா சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, ஆமாம் தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்களை இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வரணும் நினச்சதெல்லாம் சரிதான். ஆனால் அவங்க யார், அவங்க அம்மா ஃபேமிலி என்ன, அவங்க எங்கே இருக்காங்க, எங்கேருந்து வந்தாங்க, எதுவுமே தெரியாமல் ஒரே ஒரு பொய்யை மட்டுமே நம்பி இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தது தப்பு தானே ஸ்ருதி அப்படின்னு கேட்க, எங்கள் ஸ்ருதியும் விஜயாவை முறைச்சி பார்க்க மொத்த குடும்பத்தோட கோபமும் விஜயா பக்கம்தான் மாறுது.